சிறு குறு விவசாய சான்று ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ண பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு ஒப்புதல் சீட்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓகேங்களா? எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி ஓப்பன் பண்ணிட்டு கூகுள்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க ஓகேவா? டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைட்டே வரும். அந்த சைட்டோட லிங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சைட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா அந்த பேஜுக்குள்ள வந்துடும். பட் உங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். அது எங்க செக் பண்ணலாம்னா மேலே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரல அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஹோம் பின் இருக்குல்ல, அந்த ஹோம் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட்ல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒப்புதல் சீட்டு காமிக்கிற பாருங்க. இதுல டிஎன் சொல்லி காமிக்குது இல்ல, அந்த டிஎன் மைனஸ் அந்த என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அந்த நம்பர் ஃபுல்லா என்டர் பண்ணுங்க ஓகேவா? எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறு குறு விவசாய கார்டு தான். அப்ப இந்த ஒப்புதல் ஃபார்ம்ல இருக்க அந்த நம்பர் ஃபுல்லா என்டர் பண்ணிட்டு பக்கத்துல வந்து சர்ச்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா? கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து ஷோ ஆகும் அப்ளிகன்ட் ஸ்டேட்டஸ் ஓகேவா? அதில் வந்து பாருங்க அப்ளிகன் ஸ்டேட்டஸ்ல வந்து அப்ளிகன் நம்பரு, அப்ளிகன் நேமு, ஜெண்டரு, அங்கே ஸ்டேட்டஸ் டீட்டெயில் இருக்குல்ல, அதில் வந்து ரிக்வெஸ்ட் ஃபார் த ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து ஓகே ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வரல அப்படின்னா யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்து அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் அதை அப்ரூவல் வாங்கணும் ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா மேலே வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த மேலே வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று காமிக்க பாருங்க, அது பக்கத்தில் இருக்க அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்ல இருக்க அதே டிஎன் நம்பர் தான் ஓகேவா? ஸ்டேட்டஸ் செக் பண்ண என்ன போட்டோமோ அதே நம்பர் வந்து டிஎன் போட்டு மைனஸ்ன்னு போட்டு அந்த நம்பர் ஃபுல்லாக என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம்னா கீழே என்டர் த கேப்சரா ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கேப்சரா வந்து நம்ம கீழே இருக்க பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும் ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிடுறேன். ஃபுல்லாக நம்பர் என்டர் பண்ணிட்டேன்னா என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சரா கோட் போடணும். இந்த கேப்சரா கோட் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா அங்கே ரவுண்ட் சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேற கேப்சரா கோட் வரும். அப்புறம் அதை பார்த்து திரும்பி டைப் பண்ணுங்க. அதில் என்ன லெட்டர் கொடுத்துருக்கோங்களோ, கேபிட்டல்னா கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், நம்பர்னா நம்பர்ஸ், அது மாரி டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு மேலே சர்ச்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த சர்ச் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே கீழே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பாருங்க அப்ளிகன் ஸ்டேட்டஸ், கீழே ஸ்டேட்டஸ் ரிக்வெஸ்ட், கீழே அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ரூவ்டுன்னு வருது இல்லை, அது பக்கத்தில் பாருங்க டவுன்லோட் சர்டிஃபிகேட் ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஓகேவா? இப்போ நம்ம சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணோடனே இதில் நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டா நம்மளுடைய ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிக்கு வராது. அதனால ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணாம பிடிஎஃப் சாஃப்ட்வேர்ல போய் ஓப்பன் பண்ணுங்க. ஒரு சில டைம்ல டிக்கு தானா வரும். அப்படி டிக்கு எனக்கு தானா வரல சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேள்விக்குறின்றதுல கிளிக் பண்ணி சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து வேலிட் சிக்னேச்சர் கொடுங்க. அப்படி வரல அப்படின்னா ஸோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஆட் டு ட்ரஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில் 2 டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த 2 டிக் பாக்ஸில் மட்டும் டிக் பண்ணுங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூஸ் த சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. திரும்ப ஒரு ஓகே கொடுத்துட்டு வேலிட் சிக்னேச்சர் கொடுத்தோன்னே அந்த டிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் ஓகேவா? இந்த மாதிரி டிக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் போட்டாங்கன்னா மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் செல்லும். ஜென்ரேட் ஆகாமலே கேள்விக்குறியோட எடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் டைமில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். பட் கரண்ட் டைம் விட்டுட்டு ஒரு வருஷம் ஜெனரலாக எடுத்தீங்கன்னா அந்த டிக்கு வராது. பட் அந்த தாசில்தார் மாறிட்டா கூட அந்த கேள்விக்குறி வந்து அப்படியே தான் இருக்கும். பட் உங்களுக்கு டிக்கு வராமல் இருக்கும். அதனால அப்ளை பண்ண உடனே சர்டிஃபிகேட் வந்தது அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப டவுன்லோட் பண்ணிங்க ஓகேவா? டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பை.